الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقفوهم إنهم مسؤولون صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை அடியொட்டி பின்பற்றி அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்குமாக வசியத்து செய்தவனாக இந்த ஹுத்பா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாத்திலே அமானா என்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அந்த அமானா என்பது பொறுப்புகள். அந்த பொறுப்புகள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அந்த பொறுப்புகளுக்கு அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்று இஸ்லாம் மிக பகிரங்கமாக சொல்கிறது. அல்லாஹ் திருமறையில் பல இடங்களிலே சொல்கின்றான், நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அத்துணை பொறுப்புகளுக்கும் அதிகாரங்களுக்கும் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு உண்டு என்று. வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன். அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்களை, அவர்களை நிறுத்தி வையுங்கள், அவர்கள் கேள்வி கணக்குகள் கேட்கப்படக்கூடியவர்கள் என்று. எனவே அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கான கேள்வி கணக்கு இல்லாமல் நம்மால் கடந்துவிட முடியாது. மஸ்ஜிதுகள் இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள், அல்லாஹ்வுடைய இல்லங்கள். அது மட்டுமல்ல, மஸ்ஜிதுகள் சமூகத்தினுடைய இதயங்கள். பள்ளிவாசல்களுக்கு தலைமை என்பது, பள்ளிவாசல்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இஸ்லாம் நமக்கு சிறப்பாக சொல்லி காட்டுகின்றது. பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய தலைமை, நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்புகள் என்பது சிறப்பு உரிமை கிடையாது. மாறாக அது தீவிரமான ஒரு நம்பிக்கை, ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியான முறையில் செய்தார்களா என்பதை பற்றிய கேள்வி கணக்கு நாளை மறுமையிலே அவர்களுக்கு உண்டு. பள்ளிவாசல்கள் என்பது இபாதத்துகள் இருக்கக்கூடிய இபாதத்துகளுடைய மையமாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய கல்வி கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய, வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய இடமாக அது இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சமூக நலன் கொண்ட, சமூக நலனை பாதுகாக்கக்கூடிய காரியங்களும் நிகழ்ச்சிகளும் நடைபெறக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணக்கூடிய இடமாகவும், சகோதரத்துவ நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய, பாதுகாக்கப்படக்கூடிய இடமாகவும் பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். எனவே மஸ்ஜிதுகளை ஆரோக்கியமாக, ஆக்கப்பூர்வமான செயல்களை கொண்டு ஆரோக்கியமாக பயனுள்ளதாக வைத்திருப்பதிலே நிர்வாகிகளுக்கும் பொறுப்பு உண்டு. அந்த நிர்வாகிகளோடு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் அதற்குரிய பொறுப்புகள் இருக்கின்றன. புதிதாக நியமிக்கப்படக்கூடிய பள்ளிவாசல் கமிட்டி உறுப்பினர்கள், நிர்வாகிகள் நேர்மையோடும் பொறுப்புணர்வோடும் அவர்கள் சேவையாற்ற வேண்டும். பதவிகளுக்காக உள்ளே வரக்கூடாது. பட்டங்களை கொண்டு தம்பட்டம் அடிப்பதற்காக உள்ளே வரக்கூடாது. புகழ்களை பெற வேண்டும் என்பதற்காக, சமுதாயத்தில் அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக மட்டும் உள்ளே வரக்கூடாது. இந்த சேவைகளில் அவர்கள் இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்விற்காக, இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தோடு அவர்கள் அல்லாஹ்வை நம்பி உள்ளே வர வேண்டும். அப்படி வரக்கூடிய சேவைகளை தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய தலைவர்களை,
மறுமையில் அல்லாஹு தாலா இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பான் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி காட்டினார்கள், மாமின் அப்தின் யஸ்தர்ஈஹி அல்லாஹு ரஅய்யத்தன் யமூது யௌம யமூது வஹுவ காஷுன் லிரஅய்யதிஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹி அல் ஜன்னah. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்தை, எவரேனும் தலைமைத்துவத்தின் நம்பிக்கையை பெற்று தலைமைத்துவத்தினுடைய அந்த பொறுப்பை பெற்று அந்த நம்பிக்கையை துரோகம் செய்தார்கள் என்றால், அவர்கள் அந்த நிலையிலே மரணித்து விட்டார் என்றால், அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக்கி விடுவான் என்று அல்லாஹு தாலா திருமறையில் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் இவ்வளவு கடினமாக சொல்வதற்குரிய காரணம், அது ஒரு சாதாரணமான ஒரு பொறுப்பு அல்ல. மஸ்ஜிதுகளை வெற்றிகரமான மஸ்ஜிதுகளாக ஆக்குவதற்கு 3 அடையாளங்கள் உண்டு. இவைகளை செய்தால் வெற்றிகரமான மஸ்ஜிதுகளாக அது அமையும். முதலாவதாக, மஸ்ஜிதை நாம் அதாவது ஆக்கப்பூர்வமாக ஆக்க வேண்டும். மஸ்ஜிதுகளை நாம் நிர்வகிப்பதோடு மட்டுமல்ல, நிர்வகிப்பதை தாண்டி அதை வலுப்படுத்த வேண்டும், ஆக்கப்பூர்வமாக ஆக்க வேண்டும். தொழுகைக்கான வசதிகளை சரியான முறையில் செய்து கொடுக்க வேண்டும். சமூக வகுப்புகளை அவர்கள் நடத்த வேண்டும். இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், சமுதாயத்திற்கு தேவையான நிகழ்ச்சிகள், பெண்களுக்கு தேவைப்பட்டால் அந்த நிகழ்ச்சிகள் என்று அத்துணை பரிணாமங்களிலும் அத்துணை பன்முகை தன்மையை கொண்ட ஒரு இடமாக, மையமாக இந்த பள்ளிவாசல்கள் அமைய வேண்டும். இரண்டாவது, மஸ்ஜிதுகள் அனைவருக்குமானது, ஒரு தனிப்பட்ட குழுவுக்கானது மட்டுமல்ல. கமிட்டி உறுப்பினர்கள், மெம்பர்கள் மற்றும் தொழக்கூடிய தொழுகையாளிகள், பொதுமக்கள் இவர்களுடைய நட்பு என்பது நெருக்கமானதாக இருக்க வேண்டும். எனவே இவர்கள் வேறு எங்கிருந்தோ வந்தவர்களை போன்று அந்நியப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. எனவே இவர்களுக்கான நட்பு, கமிட்டியில் இருப்பவர்களுடைய அவர்களுக்கும் தொழுகையாளிகளுக்கும் பொதுமக்களுக்குமான நட்பு என்பது, தொடர்பு என்பது நெருக்கமானதாக இருக்க வேண்டும். ஆக இப்படி இரண்டாவது. மூன்றாவது, நம்பகத்தன்மையுடனும் வெளிப்படை தன்மையுடனும் அவர்கள் இருக்க வேண்டும். பள்ளிவாசல்களை குறித்துள்ள விஷயங்களில் அதிகாரத்தை, மஸ்ஜிதுகளுடைய நிதிகளை குறித்த விஷயங்களை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது, கையாளக்கூடாது. நிதிகளை நேர்மையுடனும் வெளிப்படையாகவும் அவர்கள் நிர்வகிக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஓப்பன் மைண்டோடு, பரந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நிர்வாகிகளுக்கு. பொதுமக்களாகிய தொழக்கூடியவர்களாகிய நமக்கு என்ன என்றால், நாம் பொதுமக்கள், தொழுகையாளிகள் இவர்கள் தேவையில்லாத, உப்பு சப்பில்லாத விமர்சனங்களை, குறைகளை அள்ளி தெளிக்க கூடாது. வர வேண்டும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருக்க வேண்டும். கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனங்களா, கிரிட்டிக்ஸாக இருக்க வேண்டும். டிஸ்ட்ரக்டிவாக இருக்கக்கூடாது. சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய, சேர்ந்து வேலை செய்வோம் என்று சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ஆக்கப்பூர்வமாக தரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்த்து ஆலோசனைகளையும் ஆதரவையும் கொடுக்க வேண்டும். நிர்வாகிகள், இமாம்கள், ஊழியர்கள் என்பவர்கள் எல்லாம் யாருக்கும் யாரும் அடிமையும் அல்ல, யாருக்கும் யாரும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நாம் நிச்சயமாக நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எனவே அதுபோல இறை இல்லத்தில் இறைவனுக்காக நிர்வாகிகளும் சரி, இமாம்களும் சரி, பள்ளிவாசலில் ஊழியம் செய்யக்கூடியவர்களும் சரி, அல்லாஹ்விற்காக இங்கு ஊழியம் செய்பவர்கள். எனவே அவர்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்கு நாம் ஆதரவு அளிக்க வேண்டும், ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். பார்வையாளர்களாக மட்டும் இருந்துவிட்டு சொல்லக்கூடாது. நன்கொடைகள் மூலமாக ஆதரவு அளிக்க வேண்டும். தன்னார்வ தொண்டுகளின் மூலமாக நாம் ஆதரவை தர வேண்டும். யோசனைகள் சொல்ல வேண்டும். வெறும் வந்தோம், தொழுதோம், போனோம் என்றோடு மட்டுமில்லாமல் ஒரு அங்கமாக செயல்பட வேண்டும். ஆகவே இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். பள்ளிவாசல்கள் என்பது கமிட்டி என்கின்ற ஒரு குழுவின் பொறுப்பு மட்டுமல்ல. எனவே பள்ளிவாசல் என்பது அது முழு உம்மத்தினுடைய கூட்டு பொறுப்பு.
அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு புத்துயிர் அளிப்பதன் மூலம் நமது ஈமானையும் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் சமூகத்தையும் நாம் நிச்சயமாக வலுப்படுத்துவோம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன்.